ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இன்றைய மாடி தோட்டத்தில நான் என்னென்ன வேலை செய்கிறேன்றதையும் காட்டுறேங்க. நான் எப்படி செடிகள பராமரிக்கிறேன்றதையும் காட்டுறேன். அறுவடையும் உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்க. பாருங்க இதுதாங்க வந்து நான் கத்திரி செடி பவுடர்ன்றது இந்த பவுடர் பேக்கெட் தாங்க நான் வந்து செடிக்கு யூஸ் பண்ற பவுடர். எறும்புக்கா இருக்கட்டும், இந்த கள்ளிப்பூச்சி, இந்த எறும்பு, கட்டெறும்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது நல்லாவே கேட்குதுங்க. அப்புறம் இந்த இலை சுருட்டுல வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துதுங்க. அதுக்கு வேண்டி நான் அந்த பவுடர் வந்து அதாவது முளைச்சி வர செடிங்களுக்கு லைட்டா ஸ்ப்ரே பண்ணணுங்க. அதாவது காட்டன் கிளாத்ல கொஞ்சமா கொட்டிட்டு, நல்லா மூட்டை மாரி கட்டிக்கங்க. அத வந்து இந்த மாரி கொத்தவரங்காய் செடிக்கா இருக்கட்டும், கத்திரி செடியா இருக்கட்டும், வெண்டைக்காய் செடியா இருக்கட்டும், இந்த மாரி செடிங்களுக்கு வந்து லைட்டா வந்து மேல வந்து டேப் பண்ணுங்க. அந்த மாரி டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இலை சுருட்டலா இருக்கட்டும், அந்த எறும்பு வந்து கொனைய வந்து கடிச்சிட்டு போறதா இருக்கட்டும், அப்புறம் குருத்து நோய் வருங்க. அதாவது அந்த குருத்துக்கு மட்டும் காஞ்ச மாரி வந்துருங்க அந்த இலை. அந்த மாரி வர்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது அடிக்கும்போது சரியாகுங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பார்த்தீங்கன்னா, இந்த சங்குப்பூச்சி கூட நம்ம மண்ணுல வரவிடாது தடுக்குங்க. இந்த மாரி நம்ம வந்து இந்த கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இந்த பவுடர் வந்து ஒரு 5 நாளைக்கு ஒரு டைம். அதாவது செடி நோவு தாக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும் டேப் பண்ணுங்க. இல்லன்னா பண்ண வேண்டாங்க. அதுவும் இந்த வெயில்ல வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் டேப் பண்ணாவே போதுங்க. அதாவது நான் இளஞ்செடிகளுக்கு நான் சொல்றேங்க. பெரிய செடிகளுக்கும் கேட்குங்க. கேட்காத போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எறும்புக்கு நான் இத தாங்க இப்பயும் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். இது மாரி குருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இலைங்கலாம் வந்து அப்படியே கருகுன மாரி வந்துருங்க, அந்த குருத்து நோவெல்லாம். அதுக்கு வேண்டி இந்த மருந்து நான் டேப் பண்ணுவேன். எறும்புக்கு வேண்டி தாங்க அதிகமா இந்த மருந்து நான் டேப் பண்ணுவேன். ஏன்னா, எறும்பு தாங்க ஓவரா மாடி தோட்டத்தில ஒரே ஆக்கிரமிப்புன்னு கூட சொல்லலாங்க. அந்த எறும்பு பார்த்தீங்கன்னா, அந்த தண்டவே சாப்பிடுதுங்க. அந்த காய்களையும் சாப்பிடுது, தண்டையும் சாப்பிடுது. அப்படியே அந்த செடிங்களவே அப்படியே முடிச்சு கட்டிடுதுங்க. அதுக்கு வேண்டி இந்த எறும்புக்கு வேண்டி தாங்க இந்த பவுடர நான் டேப் பண்றேன். இது ஒரு 3 நாள் விட்டுருங்க. 3 நாள் விட்டுட்டு பின்னாடி அப்ப நல்லா வந்து கழுவி விட்டுருங்க செடிய. தண்ணிய நல்லா ஸ்ப்ரே பண்ணி கழுவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு டைம் பண்ணோம்னாவே எறும்பும் கிட்ட வராதுங்க. இந்த குருத்து நோவு, இந்த இலை சுட்டு நோவு இதெல்லாம் வந்து வராதுங்க செடிங்களுக்கு. நல்லா நாம வந்து செடிய வந்து பராமரிச்சு கொண்டு வந்துரலாங்க. என்னுடைய கார்டன்ல நான் ஒரு பொருள் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இது ஒண்ணு தாங்க. இது வந்து கெமிக்கல் கிடையாதுங்க. அ சாதாரணமான எறும்புக்கு போடுற பவுடர் தாங்க. அதனால இது வந்து கெமிக்கல் இல்லைங்க. அதனால இது ஒரு பவுடர் மட்டும் நான் என்னுடைய செடிங்களுக்கு நான் வந்து யூஸ் பண்றேங்க. எறும்புக்கு மட்டும் தான் இந்த பவுடருமே நான் யூஸ் பண்றேங்க. ஏன்னா இது வந்து எறும்புக்கு என்ன பண்றதுன்னு நெறைய பேர் கேட்கறீங்க. அதுக்கு வேண்டி என்னுடைய வீடியோவ பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் இது போய் சேரட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து ஏன்னா என்னென்ன பண்றேன் அப்படின்றது என்னுடைய வீடியோல காட்டிட்டு வரேங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுடைய வீடியோ உங்களுடைய கார்டன்ல என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கும் தெரியுங்க. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆ ஜூன், ஜூலை மாசம் நட்ட கொடிங்களுக்கு நான் வந்து அடிச்சுட்டு வரேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிப்ஸுக்கு வேண்டி தாங்க இந்த வீடியோவ நான் வந்து ரீமேக் பண்றேன். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி நான் எப்படி வளர்த்தி கொண்டு வந்தேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவினுடைய நோக்கமே. ஏன்னா, நெறைய பேருக்கு நெறைய டவுட் வந்துட்டே இருக்குதுங்க. அதனால தான் இளஞ்செடியிலேருந்து காட்டிட்டு வந்தோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படின்றதுனால தான் நான் வளர்த்திட்டு நான் எப்படி இந்த ஆடிப்பட்டத்தினுடைய செடிய நான் எப்படி வளர்த்திட்டு வந்தேன், அப்படின்றது தாங்க இந்த வீடியோ இந்த சேனல்ல நான் ரீமேக் பண்ணிட்டு வரேன். அது உங்களுக்கு ஒரு ஐடியாவும் குடுத்துட்டு வரேங்க. ஏன்னா நம்ம செடிய வளர்த்துறதுல தாங்க இருக்கு. காய் பறிக்கிறது, நம்ம அறுவடைக்கு கொண்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, செடி வளர்க்கறதுல தாங்க இருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் எப்படி வளர்த்தி கொண்டு வந்தேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு வரேன். தொடர்ந்து வீடியோவ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. நீங்க பார்க்க முடியும். இப்ப ஒரு வீடியோல நீங்க கத்துக்கிற விஷயம் இன்னொரு வீடியோல கத்துக்க முடியாத போயிடுங்க. அதனால ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து ஃபாலோவும் பண்ண முடியுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொடி அவரைங்க. பர்பிள் அவரை, டபுள் கலர் அவரை, பச்சை கொடி அவரை, பச்சை பர்பிள் கொடி அவரை. இது மாரி 4 வகையான கொடி அவரைங்கலாம் உங்களுக்கு வந்து நட்டு எப்படி வளர்த்தி கொண்டு வந்தேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ. இப்படிதாங்க அவரைக்கொடிங்களுக்கு தாங்க மெயினா அடிக்கணும். அதையும் நான் சொல்லிர்றேன். அவரைக்கொடி, பீர்க்கங்கா கொடி, பொடலங்கா கொடி அந்த மாரி எல்லாத்துக்குமே அடிக்கலாங்க. இதுக்கு அடிக்கலாமா? அதுக்கு அடிக்கலாமான்லாம் நீங்க டவுட் பட வேண்டாங்க. எல்லாத்துக்குமே அடிக்கலாம். கீரைக்கு மட்டும் வேண்டாங்க. ஏன்னா கீரைக்கு நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாதுங்க. அதனால நான் என்னால அத சொல்ல முடியல. நான் என்ன பண்றேனோ அத மட்டும் தாங்க உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இதே மாரி ஒவ்வொரு செடிங்களுக்கா நம்ம வந்து டேப் பண்ணி வுட்டுட்டு ஒரு 3 நாள் மட்டும் நீங்க கழிச்சு தண்ணி ஊத்தி கழுவிடுங்க செடிய. அவ்வளோதாங்க. அந்த மாரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு செடி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்லா ஹெல்த்தா தெரியுங்க. நோய் தாக்கலன்னா சட்டுன்னு வளர்ச்சி நம்மளுக்கு ஆகுங்க செடி. மண்ண மட்டும் அப்பப்ப வாரத்துக்கு ஒரு டைமாவது லைட்டா கிளறி விட்டு தண்ணி குடுங்க. ஏன்னா, அந்த நீர் சத்து வந்து அந்த செடிக்கு வந்து
கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் செடி வளர்ச்சி அழகாக குரோத் ஆகுங்க. அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு டைமாவது கிளறி விட்டு தண்ணி விடுங்க. பேக் சைஸ் கொடியாட்டத்துக்கு மொத்தத்துக்கும் பார்த்தீங்கன்னா 15க்கு 15ங்க. ஒரு கொடி தாங்க வச்சிருக்கேன். அவரைக்கொடி பார்த்தீங்கன்னா, அவரைக்கொடியும் ஒரு பேக்கில 1 தாங்க வச்சிருக்கேன். ஏதோ ஒரு பேக்கில தான் 2ஆ வச்சிருப்பேங்க. அது கூடயும் கொஞ்சம் வளர்ந்த உடனே அத நான் புடுங்கிட்டேங்க. அந்த மாரி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பேக்லயுமே நான் ஒவ்வொரு கொடி தாங்க உட்டுருக்கேன். ஏன்னா 15க்கு 15ல கொடியேற்றத்துக்கு மட்டும் நாம ஒரு கொடி தாங்க வளர்த்தணும். ஏன்னா அது அதாவது இப்ப நெறைய கொடி குரோத் ஆகணுங்க. அப்பதான் நம்மளுக்கு காய் அதிகமா குடுக்குங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து கொடியேற்றத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கு அதாவது 15க்கு 15 ஒரே ஒரு கொடி மட்டும் தாங்க வச்சு வளர்த்துட்டு வரேன். வெள்ளப்பாகல் கூட பாருங்க, அந்த பவுடர் லைட்டா டேப் பண்றோம் பாருங்க. அப்படி எல்லா கொடியேற்றத்துக்குமே நம்ம வந்து டேப் பண்ணலாங்க. இது அதுவும் முக்காவாசி பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளப்பாகலுக்கு ஒரு சிகப்பு கலர்ல ஒரு வண்டு வருங்க. அதுக்கு வேண்டியே இந்த பவுடர் நான் தெளிப்பேங்க. இது தெளிக்கும்போது அந்த வண்டு வராதில்லைங்க. அந்த வெள்ளப்பாகலுக்கு மட்டும் அந்த வருதுங்க. அந்த வண்டு வந்துச்சுன்னா பூரா இலை பூரா அப்படியே அரிச்சிடுதுங்க. அரிச்சு அந்த இலையவே உறிஞ்சிருதுங்க. அந்த மாரி அந்த வண்டு பண்ணிட்டு போயிடுதுங்க. அந்த வெள்ளப்பாகலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டு கட்டாயம் வருதுங்க. அதுக்கு தான் நான் வந்து அந்த பவுடர் தெளிக்கிறேங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிரேப்ஸ் அறுவடை பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷமா எனக்கு காய் நல்லா குடுத்துட்டு வருதுங்க. அவ்வளோ அருமையான கொடிங்க. கொத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய கொத்துலாம் இல்லைங்க. ஓரளவுக்கு மீடியமான கொத்து தான். ஒவ்வொரு கொத்து கொஞ்சம் நல்லா பெருசா வைக்குங்க. நம்ப எப்படி அந்த மண்ணுக்கு ருஜு இருக்குதோ, அதுக்கு தகுந்த மாரி வருங்க. இந்த கொடிக்கு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு பராமரிப்பும் பண்றதில்லைங்க. அதாவது களைச்செடி மட்டும் தான் கொஞ்சம் மண்ணுக்கு வந்து நான் உரமா குடுக்குறேங்க. மத்தபடிக்கு ஆட்டு எரு கூட இதுக்கு நான் குடுக்கறதில்லைங்க. ஆட்டு எரு குடுத்தோம்னா, இன்னும் பெரிய கொத்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திராட்சை சாப்பிடறதுக்கு எங்களால முடியறதில்லைங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து எதையுமே குடுக்கறதில்லைங்க. அப்படிதான் சொல்லணும். பாருங்க, இது நல்லா பெரிய கொத்தா இருக்குது பாருங்க. பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழுத்த பழம் பூரா குருவி சாப்பிட்டுருதுங்க. நெறைய பழங்க குருவி சாப்பிட்டுருச்சுங்க. அது உங்களுக்கு கடைசியில நான் வீடியோல உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேங்க தட்டுல. பாருங்க. ஏன்னா, இந்த திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா, செடியிலேயே பழுக்க விட்டு பறிக்கணும்னு எனக்கு ஆசைங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, குருவி விட மாட்டேன்துங்க. இப்ப அத்திப்பழம் எப்படி கொத்தி சாப்பிடுதோ, அதே மாரி திராட்சை பழத்தையும் விட மாட்டேன்துங்க. எல்லாமே கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால தான் சரி பறிச்சிரலாம். நம்ப பறிச்சு வச்சாலும் பழுக்குதுங்க. பழுக்காதெல்லாம் போறது கிடையாது. பழுக்குது. அதனால தான் சரி பறிச்சுட்டு இது மேக்ஸிமம் நான் வந்து ஜூஸ் தாங்க அடிப்பேன். சர்க்கரை போட மாட்டேங்க. வெறும் ஜூஸ் மட்டும் அடிச்சு அப்படியே குடிச்சுக்குவோங்க. அந்த மாரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிபி நல்லா ரெட்யூஸ் ஆவுது. சுகர் மெயின்டெயின் பண்ணுது. மெயினா பிபி, சுகருக்கு வந்து நம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, இந்த மாரி திராட்சை கொத்து வந்து காயா, அதாவது பூங்காயா பறிச்சு, அத ஒரு மிக்ஸியில ஒரு அடி அடிச்சு, நீங்க டம்ளர்ல ஊத்தி குடிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ரெட்யூஸ் ஆவுதுங்க. அதனால நீங்க இந்த மாரி ஹை பிபி இருக்கு அப்படின்றவங்க இந்த மாரி ட்ரை பண்ணலாங்க. தப்பில்ல. குடிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருங்க. ஏன்னா, இப்ப வந்து நெறைய இந்த பிரச்சனை தாங்க போயிட்டுருக்குது. அதனால உங்களுக்கும் இந்த ஐடியாவ நான் சொல்றேன். பாருங்க, இப்ப இந்த கொத்து பாருங்க, எவ்வளோ பெரிய கொத்துங்க இது. ஆனா பூரா பழம் சாப்பிட்டு இவ்வளோதாங்க இருக்கு. எனக்குமே குருவிக்கும் எனக்கும் தாங்க ரொம்ப போட்டியா போயிட்டுருக்குது. அத்தி பழமும் விடமாட்டேன்துங்க. திராட்சை பழமும் விடமாட்டேன்து. செர்ரி பழத்தையும் விடமாட்டேன்து. அப்படியே எல்லா பழத்தையும் குருவி ரவுண்ட் அடிக்குதுங்க. சரி சாப்பிட்டு போட்டும்ன்னு நானும் பெருசா அத கண்டுக்கிறது இல்லைங்க. அது சாப்பிட்டு விட்டத நாம சாப்பிட வேண்டியது தாங்க. இன்னும் என்னங்க பண்றது? வாயில்லா ஜீவன் சாப்பிட்டும். வாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பாவக்காய் பறிக்கலாம். கீழ தரையில வச்சுங்கிற பாவக்காய் கொடி பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா காய் குடுக்குதுங்க. நல்லா நீள நீளமா நீங்க பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் அறுவடைய. இது 2வது அறுவடைங்க. இப்போ ஒரு 3 காய் இருக்குதுங்க. திராட்சை உண்மையிலே எனக்கு வந்து ஒரு அசால்ட்டான அறுவடை தாங்க. ஏன்னா, அந்த அறுவடை எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குதுங்க. ஏன்னா, குருவிகிட்ட இருந்து காப்பாத்துறது பெரிய விஷயமா இருக்குதுங்க. வெள்ளப்பாகு சூப்பரா இருக்குது பாருங்க. நோவு தாக்காத, சொத்தல் இல்லாத எவ்வளோ அருமையா இருக்குது பாருங்க வெள்ளப்பாகு. அடுத்தது உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் அறுவடைங்க. அதாவது நம்ம அறுவடை பண்ணாததுக்கு முன்னயே நான் அறுவடை பண்ணிட்டு பின்னாடி தாங்க பவுடர் தெளிச்சிருக்கேன். அறுவடை பண்ணாததுக்கு முன்ன பவுடர் நான் தெளிக்க மாட்டேங்க. இப்ப நான் பவுடர் தெளிச்சுட்டேன் அப்படின்னா, அறுவடை பண்ண மாட்டேங்க. செடிய கழுவி விட்டுட்டு தான் நான் அறுவடை பண்ணுவேன். அதுவும் 3 நாள் தாங்க அந்த பவுடர் இருக்கும் செடி மேல. அதுக்கப்புறம் நான் கழுவி விட்டுருவேங்க. அதே மாரி நீங்களும் மெயின்டெயின் பண்ணுங்க. ஏன்னா செடி மேலயே பவுடர் விடாதீங்க. ஒரு 3 நாள் விட்டுட்டு கழுவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கிளறி விட்டு ஒரு 1 வாரம் போட்டுங்க. அதுக்கப்புறம் லைட்டா ஸ்ப்ரே பண்ணுங்க. அந்த மாரி ஒரு 10 நாளைக்கு ஒன்ஸ் இல்லன்னா 15 நாளைக்கு ஒன்ஸ் தெளிச்சீங்கன்னா போதுங்க. அடிக்கடிக்கு தெளிக்க வேண்டாங்க.
5 நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்க பவுடர் தெளிச்சா போதுமானதுங்க. 1 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு கை எருவு மட்டும் தூவி விடுங்க. இதுதாங்க மெயின்டென். வேற ஒண்ணுமே இது கிடையாதுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் லிக்விட் தண்ணி ஊத்துங்க. அவ்வளோதாங்க. இந்த செடிக்கு மெயின்டெனன்னு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. வீடியோ வந்து நான் ஃபாலோ பண்றேன். என்னுடைய வீடியோவ பார்த்து நான் என்னுடைய செடிங்களும் நான் வந்து உங்கள மாரியே நானும் வளர்த்துட்டு வரேங்க. நல்லா டிப்ஸ் குடுக்குறீங்க அப்படின்ற மாரி கமெண்ட் குடுத்துருந்தீங்க. அத படிச்சதுனால உங்களுக்கு வேண்டிதாங்க இவ்வளோ நான் டீட்டெயிலா சொல்லிட்டு வரேங்க. நல்லா கவனமா நீங்களும் பார்த்து, நீங்களும் உங்களுடைய மாடி தோட்டத்த நீங்களும் அழகா கொண்டு வாங்க. கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. வாங்க அடுத்து வந்து அத்திப்பழம் பறிச்சுக்கலாம். அத்திப்பழமும் 2 பழம் இருக்குதுங்க. அது என்னமோ குருவி வந்து பார்க்கலைங்க. இவ்வளோ பழமா ஆயிட்டுருக்குதுங்க. ஆனா குருவி கொத்தல. ஒவ்வொரு பழம் கொத்துறது இல்லைங்க. ஒவ்வொரு பழம் பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்ற வச்சிருதுங்க. இதிலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குருவி கொத்துன பழமும் இருக்குதுங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. எவ்வளோ அழகா சாப்பிட்டு வச்சிருக்குது பாருங்க. பார்த்தா நம்மளுக்கு பழம் மாரியே இருக்குதுங்க. ஆனா அது உள்ள சாப்பிட்டு வச்சிருக்குது பாருங்க. அதுதாங்க குருவிக்கிட்ட இருக்கிற அழகான ஒரு விஷயமே. சாப்பிட்டதே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு அழகா வாங்க அறுவடை பார்க்கலாம். இது பாருங்க குருவி பாதி பழம் சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்க. இதுதாங்க திராட்சை பழத்த கூட விடாத சாப்பிட்டு வச்சிருது. அதனால தான் கொஞ்சம் காய விட்டாவே பறிக்கிறதா இருக்குதுங்க. அறுவடையிலே பார்த்தீங்கன்னா, பாதி பழம் குருவிக்கு போயிடுச்சுங்க. கத்திரிக்காய் பாருங்க, நெறைய கத்திரிக்காய் 1 கிலோவுக்கு மேல வருங்க. பாவக்காய் பாருங்க, ஒரு 3 பாவக்காய் இருக்கு. அடுத்த விடிய திங்கட்கிழமை வருங்க பாருங்க. பாய்.